வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரத்தில் நடந்த ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ், அதுவும் குறிப்பாக டூ வீலர்ஸில் நடந்ததை பார்த்தோம்னா ஒரு தொகுப்பாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் இந்த லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அந்த ஹீரோ எக்ஸ்பல் சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரு. அதுக்குன்னு எடுத்தவொடனே ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே போகாதீங்க. ஃபர்ஸ்ட்லேயும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, நடுவுலையும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ண வேண்டிய தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டினா ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட டெஸ்டினி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். நிச்சயமா இந்த ஹீரோ டெஸ்டினி பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வச்சுக்கோங்க, இந்த ஸ்கூட்டர் வந்து அந்த அளவுக்குலாம் ஃபேமஸ் கிடையாது. ஸ்லைட்லி ஒரு அண்டர் ரேட்டரான ஒரு ஸ்கூட்டர் தான் நம்மளுடைய ஒரு இந்தியன் மார்க்கெட்டில். இந்த ஒரு ஸ்கூட்டரை பற்றி எனக்கு தெரிஞ்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும், அதுவும் 125 சிசிலன்னு நினைக்கிறீங்க. இப்போ இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங் உள்ள ஒரு 125 சிசினா அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட டெஸ்டினி 125 தான் இருக்குமே. அப்புறம் ஏன்பா இந்த ஸ்கூட்டர் வந்து ஓரளவுக்கு கூட நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபேமஸ் ஆகாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருந்தும் இது பூம் ஆகாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்டேட்ஸில் ரொம்ப நாளாகவே வெஹிக்கிள் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. நடுவில் எக்ஸ்ட்ரா அப்டேட் கொடுத்தாங்க, அதுவும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதனால் இப்போ ஹீரோ இதுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். டிசைனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இன்ஜின்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து ஃபீச்சர்ஸ்லையும் ஒரு டோட்டலி சேஞ்சஸ் பண்ணி ஒரு மாதிரி வெஹிக்கிளை புதுசாக நல்லா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோடைய ரிவீல், அதான் அந்த டிசைன் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் லான்ச் டேட் வந்து அப்போ கன்ஃபார்மாக சொல்ல, இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டிசம்பர் மேபி இந்த வாரத்திலே கூட லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இந்த மாதத்தோட இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம், இந்த 2 வாரத்துக்குள்ளே இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது. அப்படின்றப்போ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டச் இருக்கக்கூடிய ஒரு 125 சிசி மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம டிவிஎஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் தான். ஆமாங்க, டிவிஎஸ் ரீசெண்டாக அவங்களுடைய அந்த ஒரு RT XT4 இன்ஜின் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஜின் வந்து எதுக்கான இன்ஜின்ன்றதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அது ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ டிவிஎஸோட அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் ஒன்று ஸ்பை ஷாட் அடிச்சிருக்கு. அந்த ஒரு ஸ்பை ஷாட்டில் தெரிஞ்ச அந்த வெஹிக்கிள் இன்னுமே நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைனோட நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கோட இருக்குது. டிசைன் விஷயத்தில் அந்த ஒரு ஸ்பை ஷாட்லேயே நல்ல ஒரு மேஸ்குலர் டைப்பாக இருக்குன்றப்ப ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும் அந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸில் ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் வரப்போகுதுன்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ நாங்கள் எதிர்பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அண்ட் BMW 2 பேரும் அலைன்ஸில் இருக்காங்க. இந்த BMWலன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, அந்த ஒரு G300ன்னு ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. BMWயோட அந்த ஒரு பேசிக் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். மேபி அந்த மோட்டார் சைக்கிளை இவங்க டிவிஎஸ் அப்பாச்சி RR310க்கு பண்ண மாதிரி அந்த ஒரு ரீபேட்சிங் பண்ணி லான்ச் பண்ணுவாங்களோன்ற மாதிரி நினச்சோம். அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரியலி ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்திருக்கும். டிவிஎஸோட ஒரு நல்ல அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடச்சிருக்கும். பட் இப்பயும் ஒன்றுலாம் கெட்டு போகலை. டிவிஎஸ் எடுத்துகிட்டு வராங்கன்றப்ப அவங்கக்கிட்ட எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அந்த வெஹிக்கிளில் குறையே இருக்காது. அந்த அளவுக்கு டிவிஎஸ் செம்மையாக லோட் பண்ணுவாங்க. ஏன்னா டிவிஎஸ் அவங்களுடைய ஒரு பேசிக் 110cc ஸ்கூட்டரில் எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்கன்றதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் ஆசை இல்லை. ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஐஜூ அசிஸ்ட்டு, அது இதுன்னு இருக்கிற எல்லா வித ஃபீச்சர்ஸும் எப்போதும் டிவிஎஸ் அவங்களோட வெஹிக்கிள்ஸில் ஃபுல்லி லோடராக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான அந்த ஒரு ரைடிங் மோட்ஸு, அந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ புதுசாக அவங்க பில்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு 300cc இன்ஜின்ன்றது ரியலி ஒரு நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அப்படின்றப்ப நிச்சயமாக வரப்போகிற அந்த ஒரு அப்கமிங் டிவிஎஸோட அந்த ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்ன்றது பவர் வைஸும் சரி ஃபீச்சர் வைஸும் சரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு டிசைனும் அந்த ஸ்பை ஷாட்டில் பார்க்கும்போதே தெரியும், நிச்சயமாக ஒரு மாதிரி நல்ல ஒரு டிசைனோட தான் வரும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து BMW அண்ட் டிவிஎஸோட அலைன்ஸில் லான்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. சப்போஸ் அப்படி லான்ச் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த யூஸ்வலான 300cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இந்த புதுசான ஒரு 300cc இன்ஜினை அவங்க பில்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் பில்ட் பண்ணியிருக்காங்கன்றப்ப மேபி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ மீன்ஸ் இப்போ கிடையாது, இந்த வண்டி லான்ச் ஆன பிறகு. சரி, ஓகே, லான்ச் டேட்டில் இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸ் பேர் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக டிவிஎஸ் அப்பாச்சி
RTX 300ன்ற மாதிரி சொல்லலாம். அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 300cc செக்மெண்ட்டில் நல்ல ஃபீச்சர் லோடரான ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு விரும்புகிறீங்கிறப்ப டிவிஎஸ் தரப்புலேருந்து ஒரு சூப்பரான வெஹிக்கிள் உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரி வாங்க நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட். இந்த அப்டேட்டில் வந்து நிறையா வெஹிக்கிள்ஸோட டிஸ்கண்டினியூ பற்றி பேச போகிறோம். ஆமாங்க, ரீசெண்ட் டைமாக ஹீரோ அவங்களுடைய சீரீஸில் நிறைய வெஹிக்கிள்ஸை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கு அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் பண்ணால் அது சேம் டைமில் ஒரு சில வெஹிக்கிள்ஸும் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஹீரோ இப்போதைக்கு ஒரு 3 பைக்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதில் 2 வெஹிக்கிள் வந்து 200cc, ஒன்று வந்து நார்மல். அந்த நார்மல் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த ஒரு பேஷன் எக்ஸ்டெக். இதை டிஸ்கண்டினியூ பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தமாக கிடையாது. ஏன்னா இது அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லை நம்ம மார்க்கெட்டில். பேஷன் எடுக்கிறாங்கன்றப்ப அது ஒரு நார்மலான ஃபேமிலி பர்பஸுக்கும் ஒரு டே டு டே கம்யூட்டுக்கும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதில் எதுக்குப்பா எக்ஸ்டெக், சும்மா வேணும்னா அந்த ஒரு ஃபேன்சியாக யோசிக்கிறவங்க மேபி அதை எடுத்துருக்கலாம். பட் ஹீரோக்கு பேஷனேஸ் எனாஃப் தான். அதில் எக்ஸ்டெக்லாம் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு ஓவர் கிரேடான ஒரு விஷயம் தான். சரி, அதுக்கு அடுத்து அந்த 2 200cc வெஹிக்கிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், மொத்தமாகவே நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற 200cc வெஹிக்கிள்ஸ் எத்தனை பார்த்தோன்னா 3 200 தான். ஒன்று நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200, இன்னொன்று நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200T, இன்னொன்று நம்ம ஹீரோவோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் 200 S4V. இந்த ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவில் இருக்குதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு ரீச் கிடையாது. நிறைய பேர் இந்த வெஹிக்கிளை விரும்பலை. இப்போ நான் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீரோவில் இந்த வெஹிக்கிள் இன்னும் இருக்கா, இது அப்பயே டிஸ்கண்டினியூ ஆகலையான்னு நினச்சிருப்பீங்க. பட் டிஸ்கண்டினியூ ஆகலை, இன்னி வரைக்கும் இருந்துச்சு. இந்த வெஹிக்கிள் வந்து இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒரு செமிஃபைட் டிசைனோட ஒரு டீசென்ட் பவர்ஃபுல்லான ஒரு 200cc இன்ஜின் கெயின் பண்ண ஒரு மாடல். ப்ரைஸிங்கும் ஒரு மாதிரி டீசென்ட்டான ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் சர்வை பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட இல்லைன்றதால இப்போ இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200T, அதாங்க இந்த நம்மளுக்கு எக்ஸ்பல்ஸோடைய மாடல்லே கொஞ்சம் அந்த க்ரூசர் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த வெஹிக்கிளும் ஒன்றும் பெருசாலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டிமாண்ட் கிடையாது. அதனால் அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆமாம்ப்பா, சரி ஓகே, இந்த 2 வெஹிக்கிளை தானே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் இன்னும் சேல்ஸில் தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சேல்ஸில் தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு அதை நீ இதை இப்படின்னு போட்டு வச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் ஹீரோ அவங்களோட எக்ஸ்பல்ஸ் 210 என்ற ஒரு வெஹிக்கிளை அந்த ஈவெண்ட்லாம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் சேல்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த வெஹிக்கிள் சேல்ஸில் வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வெஹிக்கிளோடைய சேல்ஸுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V நிச்சயமாக ஒரு பெரிய தடையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது இன்னும் அதை விட ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன்ன்றதுனால மேபி நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னதான் இந்த அஃபோர்டபுளாக இருந்தாலும் அது அதனுடைய ப்ரைஸிங்க்கு ஏற்ற நல்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் நல்ல பவர், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குன்றப்ப ஹீரோ நிச்சயமாக அந்த வெஹிக்கிளையும் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு நினைப்பாங்க. அப்படின்றப்ப ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204V எவ்வளோ நாள் தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஒரு டைம் தேவை இல்லையா அப்படின்னு நினச்சி ஹீரோ டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை பொறுத்து ஹீரோ என்ன பேசியிருக்காங்க, ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேட்டதுக்குன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வாய்ப்பு இருக்குன்றதையும் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா எக்ஸ்பல்ஸ் 210 நிச்சயமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகிற ஒரு வெஹிக்கிள், அதாமல் ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளுமே கூட. அது நம்ம எக்ஸ்பல்ஸ் 200ஓட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி. அப்படின்றப்ப நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இதை ஓய்வு பெற வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம். பட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த வீடியோவில் பார்த்த அப்டேட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. அது இல்லாமல் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணாங்க பார்த்துங்க 3 பைக்கு. அந்த 3 பைக்கில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங். பை, சி யூ லேட்டர். மழை ஆரம்பிச்சிச்சுப்பா. உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதுங்களா?